السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والملائكة المقربين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركته بذاته محيا وتعترت العوالم بطيب ذكره وريان. صدق الله العظيم. وقال عيلا: إنك لعلى خلق عظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أوتيت علما أولين والآخرين. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானத்தையும் ஏழு பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லோர் ரஹ்மான் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் ஆகுக. அவனது வற்றாத கருணை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியம் அடைந்த உம்மத்தார்களின் மீதும் இந்த அழகிய ஒரு ஜும்மாவுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அத்துணை நபர்களின் மீதும் அவனுடைய வற்றாத கருணை நின்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக என்கின்ற துஆக்களோடு உங்களுக்கு முன்னால் ஒரு சில விஷயத்தை நான் குறிப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறேன். என்ன அந்த ஒரு சில விஷயம்னா, அல்லாஹு தஆலா நம் அத்துணை நபர்களையும் இந்த வாலிப பருவத்தை பாதுகாக்கக்கூடிய வண்ணமாக மதரசாவில் நம்மவர்களை கல்வியை கற்கக்கூடிய பாக்கியத்தை, அவனுடைய ரசூலையும் அவனையும் அறியக்கூடிய பாக்கியத்தை, அவனுடைய பேச்சான கலாமுல்லாவை ஓதக்கூடிய பாக்கியத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ரஹ்மான் நம்மளுக்கு தந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடிய நாம்பல், நபியவருடைய ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடிய நம்பவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஓதக்கூடிய பருவத்திலாக இருக்கட்டும், ஓதி முடிச்சுட்டு நம்ம வெளில போயும் எப்படி இருக்கணும், ஒருத்தனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் எந்த முறையில் இருக்கணும், எப்படியெல்லாம் இருந்தால் அவன் வெளியே போய் ஜொலிப்பான்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருத்தன் இந்த ஓதக்கூடிய பருவத்தில் நல்ல முறையில் ஒழுக்கமாக வாழ்ந்தான்னு சொன்னால், அந்த கல்விக்கு தரக்கூடிய கண்ணியத்தை தந்து வாழ்ந்தான்னு சொன்னால், அவர்களுடைய ஆசிரியர்களுக்கு தரக்கூடிய கண்ணியத்தை தந்து வாழ்ந்தான்னு சொன்னால், சகோதரர்களுக்கு தரக்கூடிய கண்ணியத்தை தந்து வாழ்ந்தான்னு சொன்னால், அவன் மதரசாவில் ஓதக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, நாளைக்கு 7 வருஷம் ஓதி வெளியில் போய் இந்த தீனுல் இஸ்லாமில் ஹிதுமத்து செய்யும் போதும் சரி, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பெயர் இந்த சமுதாயத்தில் நிலைத்து இருக்கும். ஏன் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு பல்வேறு விஷயமான காரணத்திற்காக அனுப்பிச்சான். அவருடைய உம்மத்தை சரியாக கொண்டு போகணும், உம்மத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாதுகாத்து நல்ல முறையில் கடைபிடிக்கணும்னு சொல்லி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சான். அப்போ ரசூலுல்லாவை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு ஆயத்தில் சொல்லும்போது சொல்கிறான்: இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நிச்சயமாக நீங்கள் நற்குணத்தில், உயர்ந்த நற்குணத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாவை பார்த்து சொல்கிறான். அப்போ யாருக்காக இந்த பூமி படைக்கப்பட்டதோ, எந்த ஒரு நபி இருந்தால் இந்த பூமி படைக்கப்படுமோ
அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நாயகமே, நீங்கள் உயர்ந்த அந்த உங்களுடைய நற்குணம், உயர்ந்த நற்குணத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறானா, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நம்பவர்கள் எப்படி இருக்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படிக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் தஆலாவுடைய கலாமை ஓதக்கூடிய நம்ம எப்படி இருக்கணும்? உதாரணமாக நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, ஊதீது இல்மன், எனக்கு இல்மு தரப்பட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஊதீது இல்மன், எனக்கு இல்மு தரப்பட்டு இருக்குது. எப்படிப்பட்ட இல்மு தெரியுமா? அவ்வலீன வல் ஆஹிரீன், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு இருந்த இல்மும் எனக்கு இருக்குது. வல் ஆஹிரீன், இதற்கு பின்னாடி இந்த உலகத்தில் வாழுவாங்க தெரியுமா, அவர்களுடைய இல்மும் இருக்குது. டோட்டலாக சொல்லணும்னா இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து நாளை மறுமை வரைக்கும் எந்த கல்வி இருக்குதோ அந்த அனைத்து கல்வியையும் அனைத்து விஷயத்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருந்தான். அப்போ அல்லாஹ் நினச்சிருந்தா குர்ஆனில் இன்னக லஅலா குலுகின் அதீம் சொன்னான் தெரியுமா, வேறு சில வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தி இருக்கலாம். கல்வியுடைய விஷயமா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கலாம். நீங்கள் இப்படி இருக்குன்னு ரசூலுல்லாஹ்விட்ட அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படியெல்லாம் சொல்லாமல் இன்னக லஅலா குலுகின் அதீம், நற்குணம் உங்கள்கிட்ட சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான்னா, இந்த ஆயத்தில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்பவர்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்ம, கல்வி இருக்குதோ இல்லையோ அது எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் கல்விக்கு முன்னால் நம்மள்கிட்ட ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்விக்கு கண்ணியம் என்பதாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை அரபியில் சொல்லுவாங்க, மண்ல அதபலகும் வலா இல்மலகும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார்கிட்ட ஒழுக்கம் இல்லையோ அவர்கிட்ட கல்வியும் இல்லை என்பதாக அரபியில் சொல்லுவாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்வியும் அவன்கிட்ட இருக்குது, அவன் பேருக்கு பின்னாடி ஒரு 100 டிகிரி வச்சுருக்கிறான், ஆனால் அவன்கிட்ட சரிவரையான ஒழுக்கம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஒரு கல்வியாளன் இருக்கிறான்னா அவன்கிட்ட ஒழுக்கம் இல்லைன்னு வைங்களே, அவன் கல்விக்கு அந்த இடத்துல எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஒரு பணக்காரன் இருக்கிறான், கோடி கோடியாக சம்பாதிக்கிறான், ஆனால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கிட்ட எப்படி வாழணும்னு தெரியலன்னா அவனுடைய செல்வத்தை வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே ஒருத்தர் இருக்கிறான், பதவி உடையவனாக இருக்கிறான், ஒரு பெரிய இடத்துல இருக்கிறான், ஒரு அரசனே இருக்கான்னு வைங்களேன், அந்த அரசன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை சரிவரையாக கொண்டு போகலன்னு சொன்னால் அவனுடைய பெருமைக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை, அவன் பெருமை கொள்றதுனால எதுவும் இல்லை. எப்போ இதெல்லாம் வரும்? ஒரு கல்வியாளனுடைய கல்வி எப்போ இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் தரும்னா, அந்த கல்வியாளன்ற சரிவரையான ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்வி இந்த உலகத்திலையும் அவனுக்கு பிரயோஜனம் தரும், நாளை மறுமையிலையும் பிரயோஜனம் தரும். அதே மாதிரி தான் ஒரு செல்வந்தர் கோடி கோடியாக செலவு செய்கிறான், அவன்கிட்ட சரிவரையான ஒழுக்கம் இருக்கணும், அந்த செல்வத்தை எப்படி செலவு செய்யணும்னு அவனுக்கு தெரிஞ்சவன் செலவு செஞ்சானா அந்த செல்வத்திற்கு அப்போ தான் மதிப்பு. அதே மாதிரி தான் ஒரு பதவியில் இருக்கக்கூடியவன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய நபரை எப்படி நம்ம வழிகாட்டணும்னு சொல்லி நடத்துக்கிறானோ அப்போ தான் அந்த பதவிக்கும் நல்லதுன்னு சொல்லி கிதாபில் எழுதுகிறாங்க, நம்ம பார்க்குறோம். அப்போ கல்வி கற்கக்கூடிய நம்பவர்கள் இல்மு நம்மள்ட்ட இருக்குதோ இல்லையோ அது இரண்டாவது விஷயம். இல்மு எல்லாத்துக்கும் இருக்குது. ஷைத்தானுக்கு கூட அல்லாஹ் தஆலா இல்மு தந்திருந்தான். ஷைத்தானுக்கு தந்த மாதிரி இல்மு நம்ம யார்கிட்டையும் இல்லை, யாருக்கும் அல்லாஹ் தஆலா தரல. அவ்வளோ இல்மு ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருந்தான். சொர்க்கத்தில் ஷைத்தான் அல்லாஹ் வச்சுருந்தான். எதுக்கு அல்லாஹ் தஆலா ஷைத்தானை சொர்க்கத்தில் இந்த பூமிக்கு அமைச்சான், அனுப்பி வச்சான்? காரணம் என்ன? அந்த ஷைத்தான் அவனுடைய ஒழுக்கம் சரியில்லை, அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தைக்கு அவன் கட்டுப்படலை. ஒரு தலைமையுடைய வார்த்தை அவன் எப்போ கட்டுப்படாமல் இருந்தானோ அந்த தலைமைக்கு கோபம் வந்துச்சு, அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துச்சு. உன்னை படைத்த ரப்பு நான், உனக்கு எல்லா கல்வியை தந்த ரப்பு நான், என்கிட்டயே உன்னுடைய வேலையை நீ காட்டுற, நான் சொன்ன விஷயத்தை நீ எப்போ செய்யலையோ அப்போ உனக்கு இந்த இடத்துல உனக்கு வேலை இல்லை, நீ வெளியில் போன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஷைத்தானை தூக்கி கடாசிட்டான். அவன் பார்க்க தானே செய்கிறோம். மலக்குமார்களுக்கு உஸ்தாதாக இருந்தது யார்? இப்லீஸ், ஷைத்தான்.
மலக்குமார்களுக்கு பாடம் சொல்லி தந்தவன் ஷைத்தான். ஆனால் இப்போ எப்படி இருக்குது? அப்படியே மாற்றமாக இருக்குது. இந்த உலகத்தில் வந்த ரசூல்மார்களாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் 2 விஷயத்தை அவங்க சமுதாயத்துக்கு சொல்லி காட்டினாங்க. யுஅல்லிமூனஹுல் கிதாப், இந்த கலாமை அவங்க வந்த எல்லா நபிமார்களும் அவங்களுக்கு தரப்பட்ட இந்த வேதத்தை மக்களுக்கு சொல்லி தந்தாங்க. யுஸக்கீஹிம், மேலும் அவங்களுக்கு அவங்க எப்படி இருக்கணும், அகத்தில் அவங்க எப்படி இருக்கணும், வெளிரங்கத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லியும் அந்த நபிமார்கள் அவங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த யுஸக்கீஹிம், வெளிரங்கத்தில் எப்படி இருக்கணும் அவங்க அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அந்த காலத்தில், அதாவது இந்த உலகத்திலேயே முதலாக கட்டப்பட்ட பள்ளிக்கூடம்னா என்னது? ஸ்கூல்லாம் எதை நம்ம சொல்லுவோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, அஸ்ஹாபு சுஃபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? திண்ணை தோழர்கள்னு சொல்லுவாங்க. அந்த திண்ணை தோழரில், அந்த திண்ணையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தோழர்கள் தான், அந்த திண்ணை தான் இந்த உலகத்திலே முதலாவதாக கட்டப்பட்ட ஸ்கூல், பள்ளிக்கூடம். அங்கே தான் எல்லா கல்வியும் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்க. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் கல்வியை தந்ததை விடவும் அதிகமாக ஒழுக்கத்தை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. எப்படி அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருக்கணும், அவன் வாழ்க்கையில் இப்படிலாம் இருந்தால் அவனுடைய பிற்காலம் அவனுக்கு உதவியாக இருக்கும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க ஒழுக்கத்தை. தண்ணி எப்படி குடிக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு விஷயமாக, ஒழுக்கம்னா இதான்ப்பா, நீ தண்ணி குடிக்கும் போது அதுக்கான ஒழுக்கத்தை நீ தரணும், சாப்பிடும்போது அதுக்கான ஒழுக்கத்தை நீ தரணும், நீ கல்வி படிக்கும்போது அதுக்கான ஒழுக்கத்தை தரணும், உன்னுடைய உஸ்தாதுமார்கள்ட்ட நீ இப்படி நடந்துக்கணும், உன்னுடைய உஸ்தாதுமார்கள்ட்ட நீ சரியாக ஒழுக்கமாக இல்லைன்னா அந்த அவனுடைய பத்வாக்கு நீ ஆளாயிருவன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி மகான் மாலிக் அப்படின்னு சொல்லி, அனஸ் இப்னு மாலிக் சரியா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த ஒரு கல்வி மகான். அவங்களுடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது, சின்ன வயசாக இருக்கும்போது அவங்களுடைய தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா, மதரசாவில் போய் விட்றாங்க. மதரசாவில் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்களுக்கு தலைப்பாகையெல்லாம் கட்டிட்டு போய் மதரசாவில் விட்றாங்க. மதரசாவில் போய் விடுறதுக்கு முன்னாடி, அதாவது கிளாஸ் ரூமுக்கு வெளியில் நிப்பாட்டி மாலிக் ரஹ்மத்துல்லாவுடைய தாயார் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, என்னுடைய மகனே, என்னுடைய அன்பு மகனே, நீ இந்த பாட அறைக்கு போய் உக்காந்த உடனே நீ செய்யக்கூடிய வேலை ஒன்றே ஒன்று தான். உன்னுடைய ஆசிரியர்கிட்ட நீ கல்வியை கற்பதற்கு முன்னால் ஒழுக்கத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். எவன்கிட்ட ஒழுக்கம் இல்லையோ அவன்கிட்ட கல்வி இருக்காது. ஒருத்தன்ட கல்வி அதிகமாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்னதை போல்தான், கல்வியை வச்சு மட்டும் இந்த உலகத்தில் எதுவும் செய்ய முடியாது. ஒருத்தந்த கல்வி இருந்து ஒழுக்கம் இல்லை, ஆசிரியர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, ஆசிரியர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் மறுப்பாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு 7 வருஷம் உன்னை உருவாக்கக்கூடிய ஆசிரியர், அந்த உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட நீ சரிவரையாக பேசலைன்னா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, நீ எந்த அளவுக்கு வரணும், இந்த உலகத்தில் நீ எப்படி இருந்தா, இப்படிலாம் இருந்தா வெளியில் நீ போனால் உனக்கு மதிப்பு கிடைக்கும். இந்த உலகத்தில் நீ இப்படிலாம் அமல் செஞ்சினா, அல்லாஹ்வுடைய பாதையில் சரியாக இருந்தீனா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியாக இருந்தீனா நாளை மறுமையில் உனக்கான அந்தஸ்து கிடைக்கும்னு சொல்லித்தர ஆசிரியர்களுடைய விஷயத்தை நீ விளையாண்டா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம கல்வி கற்கக்கூடிய காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை வேணால் செஞ்சிடலாம். ஆனால் உஸ்தாதுமார்களுக்கு தரக்கூடிய கண்ணியத்தை மட்டும் நாம் தராமல் இருந்தால் அதற்கான பின்விளைவை மதரசா ஓதி முடிச்சுட்டு தான் நீ போய் பெறுவதில்லை. நாளை மறுமையில் உனக்கு அதுக்கான பின்விளைவு கிடைக்காது. இந்த மதரசா நீ ஓதி முடிக்கும் போது அதுக்கான விளைவு வந்துடும். நல்லா இருப்ப, உன்னுடைய குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சிக்கல் வரும். நல்லா இருப்ப, உன்னுடைய
ரப்புடைய கோபம் வந்துட்ட வரும். அல்லாஹ்வுடைய கோபம் நம்ம மேலே வந்து என்ன ஆகும்? உலகத்தில் இல்லாத பொல்லாத எல்லா நோயும் நம்மளுக்கு வந்துடும். நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு முறையில் நம்ம குடும்பம் இருக்கும், நல்ல பொருளாதாரத்தில் இருக்கும். உஸ்தாதுமார்களுக்கு தரக்கூடிய கண்ணியத்தை தராமல் அல்லாஹ்வுடைய பதுவா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகிட்டோன்னா எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நினைத்தால் உஸ்தாதுமாருடைய கோபத்துக்கு நம்ம ஆளானால் அந்த எல்லா பொருளும் ஒரே செகண்டில் எல்லாம் போயிடும். ஒரே செகண்டில் எல்லா விஷயமும் உணர்ந்து போயிடும். அப்படி அவன் போகாமல் இருக்கணும், அந்த எல்லா விஷயத்தையும் அவன் தக்க வைக்கணும்னா அவன் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், கல்வி படிக்கக்கூடிய காலத்தில் உஸ்தாதுமார்கள்ட்ட எப்படி இருக்கணும், உஸ்தாதுமார்களுக்கு தரக்கூடிய கண்ணியத்தை தந்து அவன் வாழ்ந்தானே ஆனால் கண்டிப்பாக இந்த உலகத்திலும் சொல்லிப்பான், நாளை மறுமையிலும் அவன் சொல்லிப்பான் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்துல்லா இப்னு முபாரக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், அதாவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லும்போது சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் 50 வருடம் நான் கல்விக்காக ஒதுக்கினேன். எத்தனை வருஷம்? 5 வருஷம் 7 வருஷம் இல்லை, 50 வருஷம் கல்விக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தந்தேன். என்னுடைய வயசுலேருந்து 50 வயசை நான் தந்தேன். அந்த 50 வயசுலேயும் நான் 20 வருஷம் மட்டும்தான் கல்வியை கற்றுக்கொண்டேன். மீதி 30 வருஷம் ஒரு கல்வி கற்கக்கூடிய நபர், மாணவன் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் கற்றுக்கிட்டேனே தவிர அந்த 30 வருடம் நான் சரிவரையாக கல்வியை கற்கவில்லை. ஒழுக்கத்தை மட்டும்தான் அந்த 30 வருஷத்தில் கற்றுக்கிட்டேன். கடைசியாக இருந்த 20 வருஷம் தான் நான் கல்வியை நல்ல முறையில் படித்தேன்னு சொல்லி அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அவங்க? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கே ஆசிரியராக இருந்தவங்க சொல்கிறாங்க. அவங்களே 30 வருஷம் ஒழுக்கத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் செலவு செஞ்சாங்கன்னா நம்மளை எத்தனை வருஷம் செலவு செய்யணும்? இந்த 7 வருஷத்தில் ஒழுக்கம் நம்மளுக்கு வந்துடுமா? இந்த 7 வருஷத்தில் கல்வி சரியாக நம்மளுக்கு வந்துடுமா? ஒருத்தன் எப்போ அவனுடைய கிடைக்கக்கூடிய அவனுடைய நாட்களை ஒவ்வொரு நொடியாக இருக்கட்டும், ஒவ்வொரு வினாடியாக இருக்கட்டும் சரிவரையாக பயன்படுத்துகிறானோ, சரிவரையாக பாடத்துக்காக ஒதுக்குறானோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்போ மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஜொலிக்க முடியும். இது மட்டுமல்லாமல் கல்வியை மட்டும் அவன் ஜொலிக்க முடியாது. உஸ்தாதுமார்களுடைய பதுவா இல்லாமல் உஸ்தாதுமார்களுக்கு தரக்கூடிய கண்ணியத்தை சரிவரையாக தந்து உஸ்தாதுமார்களுடைய ஒழுக்கத்தில் நல்ல முறையாக இருந்து அவன் கூட இருக்கக்கூடிய தோழர்கிட்ட நல்ல முறையில் இருந்து எப்போ அந்த ஒரு நபர் அப்படி இருக்கிறானோ அப்போ மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேற முடியும். இல்லைன்னு வைங்களே, அவன் எங்கே போனாலும் சரி, எவ்வளோ பெரிய கல்வி அவன்கிட்ட இருந்தாலும் சரி, இப்ரீஸை போன்று தான். எவ்வளவோ கல்வி அவன்கிட்ட இருந்துச்சு, ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை அவன் கட்டுப்படல, சுவனத்திலிருந்து அவனை தூக்கி வீசிட்டான். அதே மாதிரி தான் இந்த சமுதாயம் உன்னை தூக்கி வீசிடும். கல்வியை மட்டும் வெளியில் போய் நம்ம நல்ல முறை கல்வியை வச்சு மட்டும் நம்ம நல்ல முறையில் வாழலான்னு சொன்னோன்னா யாராலையும் வாழ முடியாது. ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் நம்மவர்களால் வாழ முடியும். இந்த சமுதாயத்தில்னு சொல்கிறத விட இந்த மதரசாவில் ஒழுக்கமோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த 5 வருடமோ 7 வருடமோ நல்ல முறையில் நம்ம வாழ்ந்து வெளியில் போகும்போது நம்மளுக்கான ஒரு பேர் கிடைக்கும்னு சொல்லி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிறிய மாணவர்களாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போலேருந்தே உங்களுடைய ஒழுக்கத்துடைய விஷயத்தில் யார் யார்கிட்ட நம்ம சரிவரையாக ஒழுக்கமாக நடந்து கொண்டால் அவங்க நம்மளுக்கு ஒழுக்கத்தை தருவாங்க. நம்ம ஒருத்தன்ட்ட ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் இன்னொருத்தருடைய ஒழுக்கம் நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம பிற நபர்கிட்ட பழகுவதற்கு முன்னால் நம்மளுடைய விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். பிற நபர்களுக்கு தரக்கூடிய இஸ்ஸத்தை கரெக்டாக தந்தால், அவங்களுக்கு தரக்கூடிய கண்ணியத்தை தந்து நம்ம மற்ற நபர்கிட்ட நடந்தால் அவங்களும் அவருடைய கண்ணியத்தை நம்மளுக்கு தருவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, அந்த கண்ணியத்தை அவங்க தருவாங்க. அப்போ எல்லாரும் கல்வியை வைத்து மட்டும் நம்ம முன்னேற முடியும்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இந்த உலகத்தில் ஒருத்தன் 300-500 புக்கு படிக்கிறான்னு வைங்களேன், அந்த 300-500 புத்தகம் மட்டும் அவனுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அவனுக்கு பிரயோஜனம் தராது. உட்காந்து ஒரே அமர்வில் உட்காந்து 300 புக்கு படிக்கிறான், ஒரே அமர்வில் உட்காந்து 500 புக்கு படிக்கிறான். வெறும் கல்வி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குமே தவிர அந்த படித்த அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கல்வியை எப்படி அவன் செலவு செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. அந்த கல்வியை வச்சு எப்படி இந்த சமுதாயத்தை நம்ம நல்ல முறையில் கொண்டு போகணும்னு அவனுக்கு தெரியாது.
இதெல்லாம் எப்போ ஒருத்தனுக்கு தெரியும்னா, ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம அமர்ந்து அவங்கள்ட்ட எப்போ நம்ம கல்வியை கற்றுக்கொள்கிறோமோ, அவங்களுக்கு தரக்கூடிய மரியாதையை தந்து நம்ம எப்போ கல்வியை நம்ம தேடுறோமோ அப்போ மட்டும்தான் இந்த எல்லா விஷயமும் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு நபர் வராரு ரசூலுல்லாவுடைய சபைக்கு. ரசூலுல்லாஹ் அமர்ந்து இருக்கிறாங்க, பல்வேறுபட்ட சஹாபாக்கள் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சஹாபி வராங்க, ரசூலுல்லாவுடைய சபைக்கு வராங்க. வந்த சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட் கலரில் அவங்களுடைய ஆடை, ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. எப்படின்னா முழுவதுமாக ரெட்டு தான் இருக்குது, சிவப்பு நிறை ஆடை மட்டும்தான் அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்களாம், ஏன்பா உன்கிட்ட போடுறதுக்கு வேறு நல்ல ஆடையே இல்லையா? இந்த சிவப்பு நிறம் என்பது பெண்களுக்கு தான் நல்லா இருக்கும், இதை நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. நாங்கள் போடாதீங்கன்னாங்க. அந்த சஹாபி போய் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் போய் வேறு ஆடையை போட்டு வந்து உட்காந்துட்டாங்க. அதே சபையில் இன்னொரு நபர் வராரு. வந்த நபர் பார்த்தா எப்படி இருக்கிறாருன்னா, அவங்களுடைய முடி பரட்ட தலையாக இருக்குது, முடிய சீவில். அந்த சஹாபி அந்த நபர் அந்த சபையில் உட்காந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை பார்த்து நேரடியாக சொல்லலை, அங்கே அப்படியே அந்த சபையில் பார்த்து சொன்னாங்களாம், உங்கள்கிட்ட சீப்பு வச்சு உங்கள் தலையை சீவதுக்குடைய அவங்களுக்கு சக்தி இல்லை, அந்த சீப்பு கூட உங்கள்கிட்ட இல்லையான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் கேட்டோன்னே அந்த சஹாபி யாருக்கும் தெரியாமல் போய் அவங்களுடைய தலையை சரி பண்ணி வந்து உட்காந்தாங்களாம். அதே சபையில் இன்னொரு நபர் வராரு. காட்டரபின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு வினோதமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, அப்படிப்பட்ட ஒரு நபர் வராரு. எப்படின்னா பெண்கள் எப்படி ஜடை வச்சுருப்பாங்களோ அவ்வளோ முடிய வச்சுட்டு அந்த நபர் வராரு. அந்த நபரை எப்படி அடையாளம் காட்டுவாங்கன்னா, அந்த ஊரில் அந்த நேரத்தில் இவ்வளோ பெருசாக ஒரு ஜடை வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தான் எல்லாம் கேட்பாங்களாம். அப்போ அப்படிப்பட்ட நபர் வரும்போது ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து கேட்டாங்களாம், ஏன்பா இவ்வளோ முடி நீ ஏன்பா வச்சுருக்கிற? உன்னுடைய முடியை சரியாக காது சோனை வரைக்கும் லிம்மாவாக நீ வைக்க வேண்டியது தானே, சரியான முறையில் உன்னுடைய முடியை நீ வைக்க வேண்டியது தானே சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இப்போ இந்த 3 விஷயத்துலையும் பாருங்கள், முதலாவதாக ரசூலுல்லாஹ் ஒழுக்கத்தை சொல்லித்தராங்க, உன்னுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்கிறாங்க, உன்னுடைய தலைமுடி எப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அத்தர் போட எப்படி இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. நீ ஆடையை சரியில்லாத ஆடையை வெளியில் போட்டு போக நீ ஆசைப்படுவியா? நல்ல ஒரு ஆடை வச்சுருக்க, நல்ல ஒரு ட்ரெஸ் இருக்க உன்கிட்ட, அந்த ட்ரெஸ்ஸை நீ போடாமல் கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டு போக உனக்கு பிடிக்குமா? அதை தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. சிறந்த ஆடை இருக்கும்போது அந்த நல்ல ஆடையை மட்டும்தான் நம்ம போட்டு அழகு பார்க்கணும். சரியில்லாத ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு போனால் நம்மளுக்கும் அது பிடிக்காது, பார்க்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் பிடிக்காது. அந்த ஆடைக்கு தரக்கூடிய கண்ணியம் அதுதான். நல்ல ஆடையை நம்ம போட்டால் தான் நம்மளை அது நல்ல முறையில் காட்டும். அது ஆடைக்கு நம்ம தரக்கூடிய கண்ணியம், ஒழுக்கம். அதே மாதிரி தான் அந்த முடியை நம்ம சரிவரையாக வச்சாதான் அது நம்மளுக்கு கண்ணியமாக வெளியில் தெரியும். அது அந்த முடிக்கு நம்ம தரக்கூடிய கண்ணியம், மரியாதை. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இந்த உம்மத்தில், இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய நபர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், யார்கிட்ட எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு பையன் தன்னுடைய பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவனுடைய சகோதரன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் அவங்க இந்த உலகத்தில் எல்லா நபர்களுக்கும் சொல்லி தந்தாங்க. ஆக வரக்கூடிய காலத்தில் இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், கல்வியை மட்டும் வைத்து நம்மவர்கள் முன்னேற முடியுமான்னு கேட்டால் முன்னேற முடியாது. எப்போ நம்மள்கிட்ட ஒழுக்கம் வருதோ, சரிவரையான ஒழுக்கம் எப்போ நம்மளுக்கு வருதோ, ஆசிரியர்களுக்கு தரக்கூடிய கண்ணியத்தை எப்போ நம்ம தருகிறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்வான். நம்மளுடைய அந்தஸ்திலையும் நம்முடைய இஸ்ஸத்திலையும் அல்லாஹ் தஆலா கண்ணியமாக வைத்திருப்பான். ஆக வரக்கூடிய காலத்தில் ஆசிரியர்களுக்கு நல்ல முறையில் ஒழுக்கத்தை தந்து, ஆசிரியர்களுடைய அனைத்து பேச்சையும் நல்ல முறையில் கேட்டு நல்ல ஒரு மாணவர்களாக உருவாகக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் நம் அத்துணை நபர்களுக்கும் தருவானாக என்கின்ற மேலான துவாக்களோடு உங்கள் அத்துணை நபர்களுடைய துவாவையும் ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு தெரியிடுகிறேன். வாஹிரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.